காலையில பார்க்கும் போது இப்படி பாப்பேன் நினைக்கலையே ஐயா. திருமல திருமல கடவுளே கடவுளே, என்ன சோதனை கடவுளே. ஐயோ திருமல திருமல திருமலைக்கு எல்லாம் பாச்சு. திருமல டாக்டர் 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 பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவர் நல்ல மனசுக்கு ஒண்ணு ஆகாது சார். என் திருமலைக்கு ஒண்ணு ஆகாது இல்ல? ஒண்ணு ஆகாது சார், உட்காரு. ஒண்ணு ஆகாது. அவன் நல்ல மனசுக்கு ஒண்ணு ஆகாது. அவன் நல்ல மனசுக்கு ஒண்ணு ஆகாது. டாக்டர், இவரை இசிஜி எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். முருகா முருகா முருகா, என் திருப்பலை எப்படியாவது காப்பாத்து. டாக்டர் டாக்டர் டாக்டர், பேஷண்ட்டுக்கு எப்படி டாக்டர்? பதறாதீங்க பதறாதீங்க. பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? என் ஃப்ரெண்ட் ஐயா, நான் தான் இங்க அட்மிட் பண்ணிருக்கேன். அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன். அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஐயா, என் திருமலைக்கு என்னாச்சு? மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்து. ஐயா, என்ன சொல்றீங்க? பயப்படுறது மாதிரி ஏதோ. ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இசிஜி டெஸ்ட்டுக்கும் எழுதி கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியும். திருமலைக்கு இதுவரைக்கும் ஒரு அறிகுறி கூட வந்தது இல்லையா? இதெல்லாம் எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. உடம்பு ஆரோக்கியமா இருந்தா கூட எதிர்பாராத அதிர்ச்சி ஏதாவது ஏற்பட்டாலோ அல்லது ஏமாற்றம் தரக்கூடிய விஷயத்தை ஏதாவது கேள்விப்பட்டாலோ இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்தா உடனே வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க ஐயா, திருமலை வீட்டுல எல்லாருமே அவன் மேல உயிரி வச்சிருக்காங்க. குறிப்பா அவனுடைய மனைவியால இதை தாங்கவே முடியாது. நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தை உடனடியா அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லாம எப்படி சார் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? நாளைக்கு ஏதாவது சைன் பண்ணா கூட அவங்க வந்து தான் சார் சைன் பண்ணி ஆகணும். ஐயா, நீங்க பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சமயம் பார்த்து அவங்க அதிர்ச்சி அடையாத அளவுக்கு இந்த விஷயத்தை எப்படி பக்குவமா சொல்லணுமோ நானே சொல்லிக்கிறேன். என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சாத்தியமே இல்ல. பேஷண்ட்டுக்கு எதுவும் பிரச்சனைலாம் பரவாயில்ல. நாளைக்கு ஏதாவது சீரியஸ் ஆச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? ஐ எம் சாரி. ஐயா ஐயா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயா ஐயா. இந்த விஷயத்தை திருமல குடும்பத்துக்கு நான் எப்படி சொல்ல போறேன்? அவன் குடும்பம் இப்ப வந்துருமே, இதை எப்படி சொல்ல போற புரியலையே. சோம அங்கிள் அங்க அங்கிள் அங்கிள், அப்பாக்கு என்னாச்சு அங்கிள்? எங்க அப்பா? என்னாச்சுங்க? அவருக்கு என்னாச்சுங்க? காலைல ஆபீஸ் போகும்போது நல்லா தானே போனாரு. திடீர்னு போன் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்கறதா சொல்றீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அம்மாக்கு என்னாச்சு? சொல்லுங்க அங்கிள்.
சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க அப்பாக்கு சொல்லுங்க. என்னாச்சு? சொல்லுங்க அம்மாக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஐசியூல வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஐசியூலயா? ஐசியூல வைக்கிற அளவுக்கு அவருக்கு என்னாச்சு? அபிராமி, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? கொஞ்சம் கேளுமா. எதுக்காக ஐசியூல வச்சிருக்காங்க? கொஞ்சம் அமைதியா இருமா, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அப்பா பொண்ணு ஆகாதுமா. அங்கிள், அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஐசியூல வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க அங்கிள், என்ன ஆச்சு? அங்கிள் கேக்குறேன்ல, அப்பாக்கு என்னாச்சு சொல்லுங்க அங்கிள். ஒண்ணு இல்லப்பா, ஏன் எல்லாரும் பதறீங்க? திருமலைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை டென்ஷன் அதிகம் போல இருக்கு, பிரஷர் அதிகமாகி மயங்கி விழுந்துட்டான். நான் தச்சையில அவனை பார்க்க போயிருந்தேன்னா உடனே ஆஸ்பத்திரி கொண்டாந்து சேர்த்துட்டேன். சாதாரண பிபிக்கு எதுக்கு ஐசியூல வச்சிருக்காங்க? அங்கிள், நீங்க எதையோ மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, நான் எதுக்குமா மறைக்கணும்? அபிராமி, டாக்டர் உள்ள அப்பாவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கண்முழிச்சிட போறாரு. உங்க கூட நேரா வந்து பேச போறாரு. இல்ல, நான் எங்க அப்பாவை உடனே பார்க்கணும். அபிராமி, என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி உள்ள டாக்டர்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்ல, அதனாலதான் நானே வெளியே நிக்கிறேன். இத பாருமா, சீஃப் டாக்டர் கூட வந்தாரு, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ சீஃப் டாக்டரை நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமா வாங்க, டாக்டரை பார்த்து மாமாக்கு என்ன பிரச்சனைன்னு கேப்போம். சரி வாங்க. இருங்க இருங்க இருங்க, பொறுங்க வா. தம்பி இல்ல அங்கிள், டாக்டரை பார்த்து பேசிட்டு வாங்க தம்பி. அபிராமி, நான் தான் சொல்றேன் அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? திருமலை அட்மிட் பண்ணும்போதே நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். இப்பதான் சீஃப் டாக்டர் வேற பேசியிருக்கேன். ஒண்ணு இல்ல, பிரச்சனை ஒண்ணு இல்லைன்ட்டாரு. ஒரு சாதாரண பிளட் பிரஷர் தான். இந்த பாருங்கம்மா, அவருக்கு ஒண்ணு செய்யாது. திருமலையோட நல்ல மனசுக்கு ஒண்ணுமே செய்யாது. நீங்களும் பதட்டப்பட்டு அவனையும் பதட்டப்பட வச்சிடாதீங்க. ஏம்மா மகாலட்சுமி, அழாதம்மா, நீதானே மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா இப்படி? அபிராமி, அம்மாவை உட்கார வைமா. அழாதீங்கம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா, உட்காருமா. அடே, உண்மை சொல்லுங்க அண்ணே. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட ஏமா இப்படி எல்லாம் பேசுற? திருமலைக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இந்த பாருமா, அவன் நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாது. இறைவனை வேண்டுவோம், கடவுளை நம்புவோம். கடவுளே, அவருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. கடவுளை காப்பாத்து கடவுளே. அழாதீங்கம்மா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா. என்ன இது? நில்லு சுகந்தி, ஒரு நிமிஷம் இரு. நான் உன்கிட்ட பேசணும். வா. ஐயோ, கை விடு. விடு. சொல்றேன் வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது என்ன விஷயம் சொல்லு. நாளைக்கு காலையில எங்க அக்கா எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வந்தாகணும். அவங்க வந்துட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்? நாளைக்கு காலையில நான் உனக்காக பிள்ளையார் கோயில்ல மாலையோட காத்துட்டு இருப்பேன். நீ 6 மணிக்கெல்லாம் அங்க வந்துரு. கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்ல. ஓ, இல்ல சுகந்தி, நடந்தாகணும். வாழ்க்கையில சில நேரத்துல இப்படிப்பட்ட முடிவெல்லாம் நாம உடனே தான் எடுத்தாகணும். நீ பிடிவாதம் பண்ணாம காலையில கோயிலுக்கு வந்துரு. இந்த சந்தர்ப்பத்தை நீ விட்டா அப்புறமா நீ என்ன பார்க்கவே முடியாது. உனக்கு நான் வேணும்னா காலையில கோயிலுக்கு வந்துரு. இல்லனா என்ன மறந்துரு.
இருமா. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, இவர் இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. அதுவும் நாம இப்படி எல்லாரும் ஒண்ணா நிக்கிறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாரு தெரியுமா? இப்ப இப்படி கண்ணு மூடி படுத்திருக்காரு. என்னால இப்படி பார்க்க முடியலடி. அபிராமி, அப்பா நீ எழுப்புமா. உன் குரலை கேட்டா அவர் நிச்சயமா உனக்காவது கண்ணு முடிச்சு பாப்பாரு. அப்பா, நாங்க அபிராமி வந்திருக்கேன். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கப்பா. நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அப்பா, கண்ணை திறந்து பாருங்கப்பா. அப்பா, அபிராமி, மாமா, திருமலை, அம்மா அழாதம்மா. மகா, அழாத மகா. எனக்கு ஒன்னும் ஆகல மகா. நீங்க யாரும் அழக்கூடாது. நீங்க தைரியமா இருக்கணும். அபிராமி, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகலம்மா. நான் நல்லா இருக்கேன். அபிராமி, நீ ஏன் பொண்ணும்மா. எந்த சூழ்நிலையிலையும் நீ அழக்கூடாதும்மா. நீங்க யாரும் இப்படி எல்லாம் அழக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். தைரியமா இருங்க. அப்பா, திடீர்னு உங்களுக்கு என்ன பாச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. அதுப்பா, அத சொன்னல்லப்பா. திருமலைக்கு ஒண்ணு இல்லப்பா. பிபியும் சுகரும் வந்திருக்கு. அதோட ஆபீஸ்ல வேலை டென்ஷன் வேற. அதோட மயங்கி வந்திருக்கான். இப்போ கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போகும்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் தைரியமா இருந்தா தான் திருமலை தெம்பா இருப்பான். இப்படி நீங்க எல்லாரும் அவன் முன்னாடி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு பிபி இன்னும் ரைஸ் ஆகத்தான் செய்யும். சரிங்க அங்கிள். மாமா, உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு சோமு அங்கிள் போன் பண்ணதும் நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம். அத்தைக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் தைரியப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். மகா, பயப்படாதம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. அது எனக்கும் தெரியுங்க. நீங்க இல்லாம என்னால ஒரு நாள் கூட தனியா வாழ முடியாது. நான் நிறைஞ்ச சுமங்கலியா தாங்க போவேன். அம்மா, என் காரியத்தை கூட நீங்க தான் பண்ணுவீங்க. அது எனக்கு தெரியும். அம்மா சும்மா இருக்கியா? அப்பா முன்னாடி இப்படி அழுதுட்டு இருந்தா அவர் மனசு கஷ்டப்படுவார்ல. பேசாம இருமா. நாம எல்லாருமே நல்லா இருப்போம் மகா. நீங்க ஏன் எதையோ நினைச்சு கவலைப்படுறீங்க? என் குடும்பத்துல இருந்து என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் அந்த யமனால கூட
முடியாது. இன்னும் இன்னும் நம்ம குடும்பத்துல எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. அபிராமி கல்யாணம் இருக்கு, சந்தியா கல்யாணம் இருக்கு, அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்களை கொஞ்சணும். இப்படி இப்படி நிறைய ஆசைகள் மனசுல இருக்கு. மகா, ஆசைகள் அதிகமா இருக்கிற மனுஷன் அவளை சீக்கிரமா சாக மாட்டான். பிறக்கும் போது அழுதுகிட்டே பிறக்கிற மனுஷன் போகும்போது எல்லாரையும் அழ வச்சுக்கிட்டே போகணும். அதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். எனக்காக அழறதுக்கு நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்களே. இப்படி ஒரு கஷ்டம் வரும்போதுதான் எல்லார்கிட்டையும் உண்மையா வாழ்ந்திருக்கேன்னு எனக்கே புரியுது. இந்த நிமிஷம் மரணம் வந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஏய், திருமலை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுற நீ? சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அப்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. எங்களால தாங்கிக்க முடியாது. ஏன் இப்படி கூட்டமா நின்னு பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய டாக்டர் வர நேரமாச்சு. ப்ளீஸ் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வந்த பிறகு வந்து பாருங்க. போங்க போங்க. சார், நீங்களும் தான் சார். கிளம்புங்க. அப்பா, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். என்னங்க? மகா, திருமலை, நானும் வெளியில் நிக்கிறேன்ப்பா.